ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்மளோட என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சீரம்ஸ் நான் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்க சீரம்ஸ் தான் உங்களுக்கு நான் ரிவ்யூ தர போகிறேன். வேர்த்தா இல்லையா, இந்த ப்ரைஸ்க்கு இந்த மணிக்கு இது வேர்த்தா அப்படின்றத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் வரும். ஆக்சுவலாக நடுவில் ரொம்ப கம்மியாயிடுச்சு வீடியோ, லாங் வீடியோ. ஏன்னா என்னோடய ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் ஃபீவராக இருக்கிறதுனால கொஞ்சம் போடுறதில்ல. இனிமேல் நான் கொஞ்சம் லாங் வீடியோஸ் மட்டும் கொஞ்சம் போட ட்ரை பண்ணுறேன். ஷார்ட்ஸு ரீல்ஸ் மட்டும் வந்துகிட்டே இருக்கும். இந்த லாங் வீடியோ மட்டும் கொஞ்சம் டிலே ஆகுது. அதனால கண்டிப்பாக நான் இதுக்கப்புறம் போட ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன சீரம் யூஸ் பண்ணால் எந்தெந்த ஸ்கின்னுக்கு நல்லாயிருக்கும். இந்த சீரமில் என்னென்ன உங்களுக்கு பெனிஃபிட்டு, எத்தனை நாள் யூஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த பெனிஃபிட்டு அப்படின்றது தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இத்தனை சீரம்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட் நான் இந்த சீரம்லேருந்து நான் போகிறேன். இது ஆக்சுவலாக பிளாட்டின் மேக்ஸ் சீரம் அப்படின்ற ஒரு சீரம். இது ஆக்சுவலாக என்னோடய டெர்மட்டாலஜிஸ்ட் தான் இது ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இது உங்களுக்கு ஸ்கின் பிரைட்டனிங்க்கு மேக்ஸ் பவர் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்குது. இதில் PAD, நியாசினமைட், 4NBR, ஆல்ஃபா ஏர்பெட் இருக்குது. இதில் உங்களுக்கு ஆல்ஃபா ஏர்பெட்னாலே உங்களுக்கு பிரைட்னஸ் தான் அதோட மெயின் பர்பஸே ஃபேஸை பிரைட் பண்ணி உங்களோட பிளாக் ஸ்பாட்ஸை ஃபேட் பண்ணுறது தான். இதில் நியாசினமைட் இருக்கிறதுனால உங்களோட ஃபேஸ் ஆயில் கண்ட்ரோல் பண்ணி உங்களோட ஃபேஸை கொஞ்சம் க்ளோவாக வச்சுக்கிறதா அது ஆக்சுவலாக. இது நான் ஒரு 2 months தான் யூஸ் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னா, ஒரு மாதிரி ஒயிட்டாக ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். தான் இருக்கும். ஆனால் வாட்டர் பேஸ் தான், சீக்கிரமாக உங்களுக்கு அப்சர்வ் ஆகிடும். ஆனால் நீங்கள் இது யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும் எந்த சீரம்னாலுமே ஒரு 3 months கழிச்சு தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸே தெரியும். இது உங்களுக்கு ஸ்மச் பண்ண அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஷைனி க்ளோ தெரியும். இந்த மாதிரி இது ஒரு ஆயிலி டு காம்பினேஷன் அப்படி இருக்கிற ஸ்கின்னுக்கு இது யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். இது நான் எப்படி எதனால் இது நான் யூஸ் பண்ணலாம், ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இதில் பேரபன் இல்லை, கலர் ஆர்டிஃபிஷியல் எதுவுமே ஆட் பண்ணல, சல்ஃபேடும் இல்லை. அதனால் உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் கூட நல்லாயிருக்கும். சில பேருக்கு ஆயிலி டு காம்பினேஷன் ஸ்கின்ல சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கும். ஆக்சுவலாக எனக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் தான், ஆயிலி டு காம்பினேஷன், பட் ஆனால் சென்சிட்டிவ் ஸ்கின். இந்த இடம் ஃபுல்லாகவே எனக்கு சென்சிட்டிவாக இருக்கும். கண்ணு கீழே ஃபுல்லாகவே சென்சிட்டிவாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணேன்னா இந்த இடம் மட்டும் லைட்டாக ஒரு மாதிரி பர்னிங் சென்சேஷன் இருக்கும். அதனால இந்த சீரம் உங்களுக்கு ஒரு நல்ல சீரம். இது நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுமே இது யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மார்னிங்கில் யூஸ் பண்ணால் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். மார்னிங் டைமில் நீங்கள் ஒரு நல்ல டோனர் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஒரு சீரம் போட்டு மேலே நீங்கள் சன்ஸ்க்ரீன் போட்டு வெளியே போகிறீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இந்த சீரம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு சீரம் நம்ம பார்க்க போகிறது ப்ளம்லேருந்து நியாசினமைட் சீரம் பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா? இது என்னோட மோஸ்ட் ஃபேவரட். ஏன் அப்படி சொல்கிறேன், இது நான் 2 months தான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எந்த அளவுக்கு என்னோட ஃபேவரட் அப்படின்னா, என்னோட சீரம் ஒரு ஸ்கின் கேர் நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த சீரம் தான் நான் அப்போலேருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது ப்ளம்மோடது இருக்கிறதுலே நிறைய ஒரு பர்சன்டேஜான ஒரு நியாசினமைட் இந்த சீரம் ப்ளம்ல தான் இருக்குது. இது ஆக்சுவலாக 10% நியாசினமைட் சீரம். இது உங்களுக்கு பிரைட் ஆகும். அது ஆயிலி டு காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு நியாசினமைட்ன்றது ஒரு பெஸ்ட்டான ஒரு இன்க்ரீடியன்ட்னே சொல்லலாம். இதில் உங்களுக்கு நியாசினமைட் என்னன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நீங்கள் யூஸ் பண்ண இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு க்ளோ ஜாஸ்தி இருக்க மாதிரி இருக்கும். அதனாலே நான் நியாசினமைட் நிறையவே நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதில் ரைஸ் வாட்டர் ப்ளஸ் நியாசினமைட் ரெண்டுமே இருக்குது. அதே இதில் தான் இருக்கும். இதை பாருங்க, ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, இதுவுமே வாட்டர் பேஸ்ட் அப்படி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் போர் பண்ணுறப்போ லைட்டாக மில்க் மாதிரி இருக்கும். நீங்கள் இப்படி ஸ்மச் பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரமாக அப்சர்வ் ஆகிடும். இதுவுமே ஒரு சீக்கிரமான அப்சர்வ் ஆகிற ஒரு சீரம் தான் இது. ஆனால் எந்த ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு எந்த ப்ராடக்ட் நீங்கள் உங்கள் ஸ்கின்னுக்கு போடுறீங்களோ கண்டிப்பாக கம்பல்சரி 1 minute ஆச்சு அந்த இருக்கிற ஃபஸ்ட்டு ஒரு டோனர் யூஸ் பண்ணுறீங்கன்னா 1 minute ஆச்சு அட்லீஸ்ட் ஆனால் 1 minute கண்டிப்பாக வேணும். அப்போ தான்
உங்கள் ஃபேஸில் வந்து அப்சர்வ் ஆகும். எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் உள்ளே வந்து ஃபேஸில் வந்து அப்சர்வ் ஆகணும். அது வந்து ஒரு முக்கியமான ஸ்டெப் நம்மளோட ஸ்கின் கேரில். நல்ல ப்ராடக்ட். இதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஆயிலி டு காம்பினேஷன் ஸ்கின். நான் வந்து என்னோட ஸ்கின்னுக்கு நான் போட்டு நான் ரிவ்யூ தரனால மோஸ்ட்டாக என்னோட வீடியோ நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், மோஸ்ட்டாக என்னோட வீடியோ வரது எல்லாமே ஆயிலி டு காம்பினேஷன் ஸ்கின்காக தான். இது வந்து ஆக்சுவலாக எத்தனை எம்எல் அப்படின்னா 30 ml. இதுவுமே 500 ரேஞ்ச் தான் வரும். இதோட பெரிய பாட்டில் ஒன்று இருக்குது, அது வந்து 700 800 வரும். ஆனால் அதுதான் நம்மளுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இது நான் வந்து ஆக்சுவலாக எனக்கு வந்து இது நைக்காவில் வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்கினால இது எனக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக கிடச்சதுனால இது சின்ன பாட்டிலாக இருக்குது. இல்லை நான் கண்டிப்பாக பெரிய பாட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன். இது வந்து காலியாக போகுது, ஆக்சுவலாக இங்கே தான் இருக்குது, காலியாக போகுது. இதுவுமே ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். இது வந்து அதான் சொல்கிறேன், என்னோட ஸ்கின் கேர் ஜேர்னிலே ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் யூஸ் பண்ண ஒரு சீரம் அப்படின்னா இந்த சீரம் தான். அது ஆக்சுவலாக ப்ளம்மில் தான் நான் மோஸ்ட்டாக வந்து வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் இந்த சீரம் நான் சொல்லுவேன். இப்போ வந்து நம்ம தேர்ட் ப்ராடக்ட் பார்த்துடலாம். இதுவுமே ஆக்சுவலாக வந்து இதுவுமே ப்ளம் தான், தெரியுதுங்களா? இதுவுமே ப்ளம் தான். இதில் வந்து ஆல்ஃபா ஆர்பிட் 2% இருக்குது, அப்புறமா ஹைலூரோனிக் ஆசிட் இருக்குது. இது வந்து நான் வந்து ஆயிலி டு காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஏன்னா வந்து ஆயிலி டு காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு வந்து ஒரு சில இடத்துல தான் ட்ரையாக இருக்கும், மீதி எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு இப்போ நான் டீ ஜோனில் எனக்கு ஆயிலியாக இருக்குது. இதுதான் காம்பினேஷன் ஸ்கின். ஃபோர்த் ப்ராடக்ட் பார்க்கலாம். ஃபோர்த் ப்ராடக்ட் சேம் ப்ளம். நான் வந்து இது வந்து தேர்ட் டைம் வந்து ஒரு ப்ளம் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். அந்த அளவுக்கு ப்ளம்மில் வந்து சீரம் அப்படின்றது வந்து ஒரு ப்ளம்மில் ஒரு நல்ல ஒரு பட்ஜெட்டாக ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு நல்ல சீரம் வாங்கினா ப்ளம் வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா இத்தனை காஸ்ட்லி சீரம்ஸில் நீங்கள் வந்து ஒரு பட்ஜெட்டாக பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ப்ளம் நீங்கள் வாங்கலாம், தாராளமாக வாங்கலாம். இது வந்து ஒரு விட்டமின் சி சீரம். இது தெரியுதுங்களா? விட்டமின் சி சீரம் இது. இதில் வந்து 15% விட்டமின் சி இருக்குது. அதே சேம் தான் நியாசினமைடு வந்து ப்ளம்மில் தான் அதிகமாகவே ஒரு 10% நியாசினமைட்னா ப்ளம்மில் தான் இருக்குது. அதே மாதிரி எந்த ப்ராடக்ட் எந்த பிராண்டில் வந்து ஒரு 15% விட்டமின் சி இருக்குன்னா அது வந்து இது ப்ளம் தான். இது வந்து என்னோட செகண்ட் ஃபேவரட் சொல்லலாம். இந்த ப்ளம் மீன்ஸ் இந்த நியாசினமைடு நெக்ஸ்ட் இதுவுமே ஆயிலி டு காம்பினேஷனுக்கு சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இது கொஞ்சம் காஸ்ட்லி. இது வந்து 30 ml வந்து 790. இது வந்து எப்படி இருக்கும்னா வாட்டர் பேஸ்ல இருக்கும். உங்களுக்கு வந்து போர் பண்றப்போ வாட்டர் பேஸ்ல தான் இருக்கும். நீங்க வந்து கொஞ்சம் நல்லா ஸ்மச் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்டிக்கி, லைட்டா ஸ்டிக்கியா இருக்கும். ஆனா நீங்க ஹேர் ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நார்மல் ஆயிடும். இதுவுமே ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். இது வந்து ஆயில் டு காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு ஒரு விட்டமின் சி, ஒரு நல்ல விட்டமின் சி நீங்கள் வந்து தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த விட்டமின் சி வாங்கலாம், ப்ளம்மோட விட்டமின் சி. இது என்ன உங்களுக்கு பூஸ்ட் பண்ணும் அப்படின்னா உங்களோட ஸ்கின் பேரியர்லாம் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரீங்க, உள்ளே இருக்கிற டெட் ஸ்கின்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த சீரம் நீங்கள் போர் பண்ணிங்கன்னா உங்களோட பிளாக் ஸ்பாட்ஸ் வந்து நீங்கள் குறையிறத வந்து பார்க்கலாம். ஏன்னா ஒரு பிளாக் ஸ்பாட் அப்படின்றது வந்து ஒன்று ஹார்மோனல் சேஞ்சஸாக இருக்கும், இல்லைனா ஒபிசிட்டி ஜாஸ்தியான மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா ஃபுட்டு, இப்போ சாப்பிட்ற ஃபுட்னால கூட ஆக்னி வரலாம். அதனால் வந்து நீங்கள் வந்து ஆனால் இதுக்கு நீங்கள் ரிசல்ட் பார்க்கணும், எந்த சீரம் நீங்கள் ரிசல்ட் பார்க்கணும்னாலும் 3 months ஆகும். 3 months நீங்கள் கண்டினியூஸாக ஒரு கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ஒரு ஸ்கின் கேர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 3 months ஆகும் உங்களுக்கு வந்து ரிசல்ட் தெரியறதுக்கு. இது வந்து நீங்கள் வந்து சம்மர் டைம்ல யூஸ் பண்ணலாம், வின்டர் டைம்ல யூஸ் பண்ணலாம். ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். இப்போ வாங்கிக்கோங்க, வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கும் போதே உங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு வந்து க்ளோ தெரியும், பிரைட்னஸ் தெரியும். அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. இது வந்து ஆயில் கண்ட்ரோல் ஆகும், இது வந்து உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் ஜாஸ்தி தெரியும். ஓகேங்களா? 6th ப்ராடக்ட் நான் வந்து காட்ட போகிறது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, கிளைகாலிக் ஆசிட். இதுவுமே ஃபஸ்ட்டே நான் டிஸ்க்ளைமர்ஸ் போட்டுடுறேன், நோ ஃபார் சென்சிட்டிவ் ஸ்கின். சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு கிளைகாலிக் ஆசிட் டெர்மட்டாலஜிஸ்ட்க்கு டெஸ்ட் பண்ணாமல் கண்டிப்பாக யூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு வந்து
ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். ஒரு குட்டியா ஃபேஸ் வாஷ் எதனா மாத்தினாலே சில பேருக்குலாம் செம சென்சிட்டிவ் ஆயிடும். அந்த மாதிரி இருக்க பீப்புளுக்கு நோ ஃபார் கிளைகாலிக் ஆசிட்க்கு வந்து நோ, பிக் நோ. நான் வந்து இது வந்து உங்களுக்கு காட்ட போறது ஆயிலி டு காம்பினேஷன். உங்களுக்கு எப்படி சொல்றது, உங்களுக்கு சென்சிட்டிவ் இல்லை அப்படின்னா இது வந்து உங்களுக்கு வந்து டாக்டர் ஷெட்லேருந்து ஒரு சீரம் இது. இது வந்து இதில் வந்து கிளைகாலிக் ஆசிட் சீரம். இது 6% இருக்குது கிளைகாலிக் ஆசிட், 5% நியாசினமைடு இருக்குது. இது வந்து போத் ஆக்சுவலாக டெர்மடாலஜிக்கு டெஸ்டட் தான். ஆனால் வந்து உங்களுக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் என்னதான் நீங்கள் கீழே வந்து டெர்மடாலஜிக்கு டெஸ்டட் அப்படின்னு போட்டால் கூட சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா டாக்டர் கன்சல்டேஷன் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு வந்து நியாசினமைட் ப்ளஸ் கிளைகாலிக் ஆசிட். என்னோட சீரம்ல முக்கால்வாசி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மோஸ்டா எல்லாமே எல்லா சீரம்லையுமே மோஸ்டா நியாசினமைட் இருக்கும். மோஸ்டா வந்து நியாசினமைட் இல்லாமல் என்னோட சீரம் இருக்கவே இருக்காது. அதனால இதில் 5% நியாசினமைட், 6% வந்து கிளைகாலிக் ஆசிட் இருக்கு. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப கோல்டாக இருக்கனால என்னோட வாய்ஸ் இப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து எப்படி உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்லாம் இங்கே பின்னாடி போட்டிருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து 500 வரும். இது மோஸ்ட்டாக என்னோட சீரம்ஸ் மோஸ்ட்டாக 700 to 1000 வச்சுக்கலாம். மேக்ஸிமம் 1000க்கு கீழே இருக்கும். நான் ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவாக ஒன்று வாங்குறேன் அப்படின்னா அதை வந்து நான் ரீட் பண்ணாமல் வாங்க மாட்டேன். மோஸ்ட்டாக நான் எக்ஸ்பென்சிவாக ஒன்று வாங்க மாட்டேன். மோஸ்ட்டாக ஒன்று நிறைய குவான்டிட்டியில் இருக்கிறது தான் வாங்குவேன். மோஸ்ட்டாக நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து என்னோட எப்படி சொல்கிறேன், எனக்கு எப்படி என்னோட பட்ஜெட் இருக்குன்னு பார்த்தா யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து ஹை பட்ஜெட்லேயே லோ பட்ஜெட்டில் எது வந்து நல்லா இருக்குன்றது வந்து எல்லாமே ஸ்டடி பண்ணிவிட்டு எல்லா ரிவ்யூஸ் எல்லாத்தையுமே படித்து தான் ஒரு சீரமே நான் வாங்குவேன். எந்த ப்ராடக்ட், நான் சீரம் மட்டும் இல்லை, எல்லாம் எந்த ப்ராடக்ட் வாங்குவேன். இந்த சீரம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சேம் வாட்டர் பேஸ் தான். சரிங்களா? இந்த மாதிரி 2 drops மாதிரி போட்டுட்டு ஃபேஸில் இந்த சைடு போட்டுட்டு லைட்டாக ஸ்மெச் பண்ணிக்கோங்க. இப்போ ரீசெண்ட் டேஸில் வெறும் நான் வந்து நியாசினமைட் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். இல்லை, ஆக்சுவலாக 2 விதமான சீரம்ஸ் வச்சுருப்பேன். ஒன்று வின்டர், ஒன்று சம்மர். 2 விதமான வச்சுருப்பேன். நம்மளுக்கு வந்து எது சூட் ஆகுது அந்த டைமில் அப்படின்னு பார்த்து தான் நான் போடுவேன். வந்து நோ ஃபார் சென்சிட்டிவ் ஸ்கின். ஆனால் உங்களுக்கு காம்பினேஷன் ஆயில் டு காம்பினேஷன் அப்படி இருக்குன்னா இந்த கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். எப்படி இருக்குன்றது வந்து ரிவ்யூவில் சொல்லுங்கள். கிளைகாலிக் ஆசிட் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். ஆக்சுவலாக அந்த அது அதனால வந்து நீங்கள் யூஸ் பண்ணும் போது கொஞ்சம் பெட்டராக நீங்கள் ஒரு டாக்டரை நீங்கள் கன்சல்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலான்றது தான் என்னோடது. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு சேஃப். நீங்கள் ரொம்ப சேஃபாக நீங்கள் ஃபேஸை வந்து வச்சுக்கணுன்னா இது கண்டிப்பாக இது நோ ஃபார் சென்சிட்டிவ் ஸ்கின். ஓகேங்களா? இப்போ வந்து லாஸ்ட் ஒரு சீரம் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது ஆக்சுவலாக வந்து கொரியன் பிராண்ட். உங்களுக்கு இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அட்வான்ஸ் நெயில் மியூசின் பவர் எசென்ஷியல். இது வந்து என்னோட செகண்ட் பாட்டில். ஓகேங்களா? இது வந்து இவ்வளோ தூரம் வந்துருச்சு. இது வந்து நான் வந்து டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணுவேன். நியாசினமைடு வந்து இது வந்து காலி ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். இல்லை இது ரெண்டுத்துமே மிக்ஸ் மேட்ச் பண்ணி போடுவேன். இது ரெண்டும் நீங்கள் போடும் போது உங்களுக்கு வந்து இனி கொஞ்சம் வந்து க்ளோக்கு தெரியும். ஆனால் ஆயிலி ஸ்கின்னுக்கு நீங்கள் வந்து எந்த விதமான இந்த மாதிரி ஒரு மாதிரி ஸ்டிக்கினஸ் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்கள் ஃபேஸை இனி வந்து ஆயிலியாக காட்டும். அதனால வந்து நான் ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து நான் இது மோஸ்ட்டாக ரெக்கமெண்ட். எந்த சீரமுமே நான் எந்த சீரமுமே வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு நான் யூஸ் பண்ணுங்க அப்படின்றத நான் சொல்ல மாட்டேன். கிளாஸ் ஸ்கின் வேணும் அதான் சொல்றேன். கிளாஸ் ஸ்கின்னாலே க்ளோ. ஆயிலி ஸ்கின்னுக்கு ஆல்ரெடி வந்து போடாமே க்ளோவாக தான் இருப்பாங்க அந்த ஆயிலினஸ்லயே. இனி வந்து நீங்க இது மேல போட்டீங்க அப்படின்னா இனி ஆயிலியா தான் தெரியுமே தவிர்த்து உங்களுக்கு வந்து ஆயில் ப்ளோட்டிங் பேப்பர் வந்து நீங்க வச்சீங்கன்னா உங்களுக்கு ஆயில் வந்து அப்சர்வ் ஆகாது, சீரம் தான் அப்சர்வ் ஆகும். அதனாலே வந்து இதை வந்து நான் ஆயிலி ஸ்கின்னுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ட்ரை ஸ்கின்னுக்கும் ஆயில் டு காம்பினேஷன் ஒரு ட்ரை டு காம்பினேஷனுக்கு இது சூப்பரான ப்ராடக்ட். இது நீங்க யூஸ் பண்ணீங்க எப்படி இருக்கும்னா ஒரு மாதிரி ஸ்டிக்கினஸ் இருக்கும். இதில் ஆக்சுவலாக ஸ்னெயில்னால ஸ்டிக்கினஸ் இருக்கும். உங்களுக்கு நான் இப்படி வச்சு காமிச்சா தெரியுதுங்களா? இந்த மாதிரி ஸ்டிக்கினஸ் இருக்கும். 5 minutes later. ஸ்டோரேஜ் கொஞ்சம் ஃபுல்லாகிடுச்சு, டெலிட் பண்ணிட்டு வர லேட் ஆகிடுச்சு, பேசிட்டே இருக்கும்போது கட் ஆகிடுச்சு. இது வந்து அதான் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து ஒரு சாஃப்டாக வேணும், ஃபேஸ் வந்து உங்களுக்கு வந்து சாஃப்ட்னஸ்ஸாக ஆக்கணும் அப்படின்னா
கண்டிப்பாக இந்த சீரம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் என்னோட ஃபுல் சீரம் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்ணிட்டேன். இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன்